தொடர்ந்து எங்களுக்கு அவங்க வந்து மாசத்துல ஒரு முறை மீட்டிங் போட்டு இந்த மாசம் நாங்க செய்யறோம், அடுத்த மாசம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோரிக்கையும் வாங்கி ரிவ்யூ பண்ணிக்கிறாங்க. தொடர்ந்து நாங்க அந்த 4 மாசமும் போய் அவங்க சந்திச்சுட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த 20ஆம் தேதி கூட மறுபடியும் சந்திச்சு கூட்டமைப்பு சார்பாக மனு கொடுத்துருக்கோம். கொடுக்கும்போது செஞ்சு தரேன்னு தான் சொல்றாரு. எதுவும் பணப்பலன் சார்ந்த கோரிக்கையில கண்டிப்பா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு எங்களை ஏமாற்றி இருக்கிறாங்க. நிதர்சனமான உண்மை. அதை வந்து அவர் வந்து மனு கடிக்கிறதுக்காக யாருக்கும் எதையும் சொல்லாதீங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரணும்னு சொல்லி மூடி மாற்றி இருக்கிறார். இந்த கோரிக்கை வந்து வெளியே போகல. ஏற்கனவே நாங்க மாநாட்டுக்கு முன்னால இந்த கோரிக்கை எல்லாம் வைக்கணும், இதே மாதிரி இங்கே பிரஸ் கிளப்ல மீட்டிங் போட்டு கோரிக்கை எல்லாம் இதை சொல்லிட்டு தான் அங்கேயே எடுத்துப்போம். அப்படியும் கூட அமைச்சர் வாயிலாகவும் அதை பேச்சுவார்த்தை நடத்தும் சொன்னாங்க. ஏன் அதை எடுத்து அடிக்கிறாரு, ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு? கிட்டத்தட்ட எல்லா ஆய்வு கூட்டத்துக்கும் எங்க டைரக்டர் தான் கலந்துக்கிறாரு. கலெக்டரை கேட்டாலோ இல்லை நீங்க கோட்டாட்சியர் வட்டாட்சியர்ல இருந்து யாரை கேட்டாலும் உங்க டைரக்டர் தான் சொன்னாங்க இதை செய்யுங்கன்னு சொல்றாங்க. கோரிக்கையை